ஆன்மீக ஐதீகங்கள். மரகத லிங்கம். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த ஒரு வாக்கியத்திற்குள்ளேயே பல சாஸ்திரங்களை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் நம் சித்தர்கள். ஆகாயத்தில் இருப்பவைகளை பூமியில் இருப்பவைகளோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நவக்கிரகங்களை நவரத்தினங்களோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோடிகள். அதன்படி அந்தந்த கிரகங்களின் நிறங்களை ஒத்த நிறமுடைய ரத்தினங்களை அந்தந்த கிரகங்களுக்கு உரியதாக நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நவக்கிரகத்தில் இளவரசன் என்று அழைக்கப்படுவது புதன் பகவான். புதனுக்குரிய நிறமாக கூறப்படுவது பச்சை. அதேபோல நவரத்தின கற்களில் புதனுக்குரியது பச்சை நிறமுடைய மரகதம் என்று ரிஷிகள் வகுத்துள்ளனர். இந்த மரகதத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபாடு செய்தால் நாம் மனதில் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும் என்கின்றனர். சில குறிப்பிட்ட ரத்தினங்களுக்குத்தான் ஆகர்ஷண சக்தி அதிகம் உண்டாம். அதன்படி புதனுக்கு உகந்த மரகதத்திற்கு அதீத சக்தி உண்டு என்றும் அதனை கண்ணால் கண்டு மனதால் நினைத்து நாம் வணங்கி வர என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் என்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மரகத லிங்கத்தை வழிபட்டு வர ஆரோக்கியம், கல்வி, பெரிய பதவியை தரக்கூடிய யோகத்தை பெறலாம். அதோடு நம்முடைய தொழில் வியாபாரம் விருத்தியடையவும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உயரத்தை அடையவும் மரகதலிங்க வழிபாடு முக்கியம் என்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள். குறிப்பாக இந்திரன் வழிபட்டதாக புராணங்கள் கூறும் இந்த மரகதலிங்கத்தை பார்த்தாலே நம்முடைய சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியுமாம். பழமை வாய்ந்த ஒவ்வொரு சிவன் கோயிலும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. விலை உயர்ந்த ரத்தினங்களில் ஒன்றான இந்த மரகதக்கல்லினால் செய்யப்பட்ட 7 மரகதலிங்க திருக்கோயில்கள் உள்ளன. அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தி கடும் தவம் செய்து 7 மரகத சிவலிங்கங்களை தேவர்களின் அரசனான இந்திரனிடமிருந்து பெற்றான் என்றும் அந்த விலை மதிக்க முடியாத மரகத லிங்கங்களை வேதாரண்யம், திருக்குவளை, திருக்கரவாசல், திருவாரூர், திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருவாய்மூர் ஆகிய 7 இடங்களில் மக்கள் வழிபாட்டிற்காக சிவாலயங்களில் அமைத்து திருக்கோயில் எழுப்பினார் என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் இத்திருக்கோயில்கள் இன்றளவும் தன் சக்தியினால் பக்தர்களை பெருமளவு ஈர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களின் குறைகளை போக்கும் கோயில்களாகவும் விளங்கி வருகின்றன. தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோச மங்கை சிவன் கோயிலில் 6 அடியில் உள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த 6 அடி மரகதத்தால் ஆன நடராஜர் சிலை வருடம் முழுவதும் சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் மரகதம் மிகவும் மென்மையான கல்லாகும். இதற்கு அதிகப்படியான ஒளியை தாங்கும் சக்தி கிடையாது என்பதால் சந்தன காப்பு போடப்பட்டிருக்குமாம். இப்படி மரகத சிலைகள் மற்றும் லிங்கத்தின் மேல் வருடம் முழுவதும் சாற்றப்பட்டிருக்கும் சந்தனத்தை நாம் பூசிக்கொள்வது நல்ல மருத்துவ பலனையும் தரும். மேலும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள மூலவர் மீனாட்சியம்மன் சிலையும் மரகத பச்சை கற்களால் செய்யப்பட்டது என்பதால்தான் அக்கோயிலும் அதிக அதிர்வலையும் சக்தியும் பெற்றிருக்கிறதாம். நேயர்களே, கோயில்களில் மரகதலிங்கத்திற்கு நடைபெறும் அபிஷேகத்தினை காண்பதும் அபிஷேகிக்கப்பட்ட பாலை அருந்துவதும் உடலுக்கு மிகச்சிறந்த மருத்துவ சக்தியாகவும் தீராத வியாதிகள் கூட தீரும் என்பதால் இனி மரகதலிங்க சிலைகள் அமைந்திருக்கும் கோயில்களில் மனதார வழிபடுவோம், மன அமைதியுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். மரகத லிங்கம்.